வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. இதை பற்றி இந்திய தத்துவத்தில், புராணங்களில் என்ன சொல்கிறாங்க, வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாரு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2000 ஆண்டுகளாக ஆண்களின் ஆதிக்கம் பெண்களை நசுக்கப்பட்டு தான் இருக்குதே தவிர அவர்களை மேன்மையடைய அவர்களை முதன்மைப்படுத்தியது கிடையாது. எந்த நாட்டிலாவது சட்டம், சமயம், மதம், இலக்கியம், காவியம் தோற்றுவித்தவர்கள் பெண்களா ஆண்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முதல்ல நாகரிகம் தோன்றிய நடமாடிய காலத்தில் வேட்டை சமுதாயமாக தான் இருந்தது. அந்த வேட்டை சமுதாயத்தில் பெண் தான் முதலிடத்தில் இருந்தாங்க. ஆண்களுக்கு அதில் முதலிடம் கிடையாது. வேட்டை சமுதாயம் முதல் வேளாண்மை சமுதாயம் வரும் வரை பெண் தான் தலைமை பொறுப்பு ஏற்றிருந்தாங்க. எப்பொழுது மனிதன் நெருப்பை கண்டுபிடிச்சானா அப்பொழுதே அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஆண் பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அன்று முதல் இன்று வரை நெருப்பிற்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு அறுபடவே இல்லை. அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கக்கூடிய சமையலறை இன்னும் பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அந்த நெருப்பில் தான் ஆண்கள் பெண்களை ஏற்றி எரிக்கவும் செய்கிறாங்க, உடன்கட்டை என்ற பழக்கத்தின் மூலம். எப்பொழுது வேளாண்மை சமுதாயம் வந்ததோ அப்பொழுதே மனிதன் சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த யாருக்கு சென்றடைய வேண்டும் என்ற சிந்தனையும் அப்பயே வந்தது. அப்பொழுது தான் தான் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் தான் மனைவி மூலம் பிறந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டும் என்பது தான் சொத்துடைமை. சொத்துடைமை காலத்திலே பெண் அடிமை ஆயிட்டான். விவசாயத்தை மேற்கொள்ள அதில் உடல் வலிமை தேவைப்பட்டது. விவசாயத்தை மனிதன் கை கொண்ட பிறகு அவன் கால்நடைகள் போன்ற சொத்துக்களை வைத்திருக்க ஆரம்பித்தான். அதிக சொத்துக்களை சேர்த்தான். சமூகத்தில் அவங்க செல்வாக்கு உள்ளவர்களாக ஆண்கள் உருவெடுத்தாங்க. அவர்கள் தங்களின் சொத்துக்களை சட்டபூர்வமாக ஆண் வாரிசுகளுக்கே தர விரும்பினாங்க. இதன் காரணமாக அவர்கள் பெண்ணின் பாலியல் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தினாங்க. வளங்களை உற்பத்தி செய்வதற்கும் அரசை பாதுகாக்கவும் போரிடவும் மக்கள் வளம் தேவைப்பட்டது. இந்த வளத்தை அடைவதற்கான நடவடிக்கைகள் குடும்ப அமைப்பின் மீது தவிர்க்க முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்தியது. காலப்போக்கில் இளம்பெண்கள் அதிக குழந்தைகளை பெற்றுத்தருவதில் கவனம் செலுத்த பணிக்கப்பட்டாங்க. தந்தை வழி தலைமை குடும்பங்கள் உருவாகி ஆண் வழி சமூகமாக மாறிய பின் ஏற்பட்ட ஆண்மை பெண்மை என்பதற்கான வரமுறைகள் இயற்கையானதும் இயல்பானதும் நீதியானதும் நேர்மையானதும் இல்லை. அதை ஒவ்வொருத்தவங்களும் உணரணும். தந்தை வழி திருமண நடைமுறையுடன் இணைந்த இந்த மாற்றத்தில் பெண் பிள்ளைகள் தங்களது குழந்தை பருவத்தில் வளர்ந்த தாய் வீட்டிலிருந்து வெளியேறி திருமணம் என்ற பேரில் எதிர்காலத்தில் கணவரின் குடும்பத்தில் வாழ நேர்ந்தது. பெண்களை அவர்களின் கணவர்களே தங்களின் சொத்தாகவே கருதும் நிலை உருவாகிடுது. தந்தையின் ஆட்சி என பொருள்படும் ஆணாதிக்கம் என்ற வர்க்கத்தை ஆண்களை குடும்ப தலைவர்களாக கருதுவதில் தொடங்கி அவர்கள் தங்களின் அதிகாரத்தை மகன்களுக்கு கடத்துவதாக நீண்ட காலமாக நம்பப்பட்டு வந்ததை எல்லாருக்கும் தெரியும். தமிழ் இலக்கியங்களில் தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு என்ற கருத்தியல்களை பார்க்க முடியும். கணவன் இறந்தவுடனே ஆதங்கத்தினால் இயல்பாய் உயிரை விடுதல் தலைக்கற்பு. உடன்கட்டை ஏறி உயிர் போக்குதல் இடைக்கற்பு. கைமை நோன்பு நோற்பது கடைக்கற்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னு வாழ்ந்த சங்கத்தமிழ் பெண்களின் நிலை என்ன? சங்க சமூகம் சங்க கால பாடல்களில் அகப்பாடல்கள் தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை பற்றி பேசுது. பெண்ணின் வாழ்க்கை களவு காதலில் இயற் செறிப்பில் தொடங்கி கற்பு காதலில் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாக பரிமளித்த போரிலே
கணவன் மாண்டால் கைம்பெண்ணாக மாறும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு பிறகு அவள் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்வது வரை போராட்டமாகவே வாழுகிறார் என்று தான் சங்க சமூகம் சித்தரிக்குது. இர்செரிப்புனா தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை பற்றி தாய் கேள்விப்பட்டதுமே மகளை வீட்டிலே அடைச்சி வச்சு துன்பப்படுத்துவாங்க. இது இர்செரிப்பு. பரத்தமை ஒழுக்கம் அப்படின்னா ஆணின் பரத்தமை ஒழுக்கத்தை சங்க சமூகம் கட்டி காற்றிற்றே ஒழிய அதை கடிந்து பேசியதாக எந்த இடத்துல குறிப்பில்லை. பதிவிரத தர்மம் என்றும் கற்பு கடம் என்றும் ஒரு பெண்ணை இவ்வுலகம் சிறப்பாக பேச வேண்டும்னா அவள் எத்தகைய பரத்தமை ஒழுக்க கணவரையும் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் என்ற விதிக்கப்பட்ட விதியாகவே பெண்ணுக்கு முத்திரை குத்திருக்கிறது சங்க சமூகம். கைமை நோன்புனா கணவனை இழந்த பெண்கள் கைமை நோன்பு நோற்று தான் வாழும் நாளில் துன்பப்படுவதை விட தன்னை மாய்த்து கொள்வது எவ்வளவோ தேர்ந்தது தீயை மலர்ந்த இதழ்களுடைய குளிர்ச்சி பொருந்திய தாமரையாக நினைத்து உடன்கட்டை ஏற்றாங்க. சங்க காலம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருந்திருக்கிறது அப்படின்றத இர்செரித்தல், கைமை நோன்பு, பரத்தமை ஒழுக்கம் இவற்றின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தினால் பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறாள் என்பதை விட எத்தகைய மனசிதைவுக்கு ஆளாகிறாள் என்பதை உணர முடியுது. அறிவும் வலிமையும் ஆணை சார்ந்தது. அச்சம், நாணம், மடம் பெண்ணை சார்ந்தது என்கிறது தொல்காப்பியம். தீயவைகளுக்கு அஞ்சுவது அச்சம், பழிபாவங்களுக்கு அஞ்சுவது ஞானம். பழிப்பாவங்களுக்கு அஞ்சுவது ஞானம். சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை சிக்கன பிடித்து வாழ்க்கை வாழ்வது மடம். உயிரை விட சிறந்தது ஞானம், நாணத்தை விட சிறந்தது கற்பு. இதுக்கு மகரிஷி ஒரு பாடல் கொடுக்குறாங்க. கற்பதனை காப்பாற்ற இருபாலர்க்கும் கடமை பொதுவே எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கை அதன் ஆட்சி மேன்மை ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்கள் எல்லாம்னு சொல்லி சொல்கிறாரு வேதாத்ரி மகரிஷி. காமுகனாக இருந்தாலும் பண்பு அற்றவனாக இருந்தாலும் ஒழுக்கம் தவறியவனாக இருந்தாலும் உன் கணவன் என்றால் அவனை கடவுளாக போற்ற வேண்டும்னு மனுநீதி சொல்லுது. ஆண் சமய சடங்குகளை செய்ய வேண்டியவன், பெண் ஆணிற்கான பணிவிடை செய்வதன் மூலம்தான் சொர்க்கத்தில் சரியான இடத்தை அடைய முடியும்னு அதே மனுநீதியில் சொல்லுது. பிறந்த வீட்டு பெருமையை போற்றி கரம் பிடித்த கணவனுக்கு பணிய மறக்கக்கூடிய பெண்களை நடு வீதியில் கொண்டு வந்து பார்வையாளர்கள் நடுவே நாய்க்கு இரையாக போட வேண்டும் அப்படின்னு மனுநீதியில் சொல்லுது. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அறநெறியாளர்களுக்கு உணவு அளித்தல், செந்தன்மை பூண்டொழுகுதல், அந்தணர்களை பாதுகாத்தல், துறவிகளை வழிபடுதல், இந்த மூன்றும் இல்லறம் பூண்டோர் கடமை அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது. இந்த நாணம், அச்சம், மடம், கற்பு இவையெல்லாம் பெண்களுக்கு தானே, ஆண்களுக்கு இல்லையா? சற்றே சிந்திச்சு பாருங்கள். தொல்காப்பியம் மட்டும்தான் பெண்களை இழிவுபடுத்தவில்லைங்க. உலகில் காப்பியம், காவியம், இலக்கியம், திருமறைகள் தோற்றுவித்த வேதவியாசர், கம்பன், வால்மீகி, இளங்கோடிகள், திருவள்ளுவர் அனைவருமே சேர்ந்து ஆழமான குழியை தோண்டி அதை பெண்களை புதைச்சி வச்சுருக்காங்க. பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணான அவை பாட்டி சொல்லியிருக்கு. பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன்னு சொல்லுது. அறியாதவர் போன்று இருப்பது பெண்களுக்கு அணிகலன். இவையெல்லாம் பெண்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியல. பெண்மை என்பது அறிவு, அன்பு, தெளிவு, மென்மை என்றும், ஆண்மை என்பது பகுத்தறிவு, செயல், கட்டுப்பாடு, பலம், வன்மை என்றும் பொதுமைப்படுத்தக்கூடாது. ஆண்கள் என்றால் வீரன், தீரன், சூரன் என்பதால் ஆண் தன்மை என்பதுதான்
ஆக்கிரமிக்கும் குணம் இல்லாதவரை பெண் தன்மை உடையவராக பரிகசிக்கும் நிலையும் இருப்பதை இந்த நாட்டில் பார்க்குறோம். ஆண்கள் இயற்கையாகவே வன்முறை மற்றும் போருக்கு ஏற்றவர்கள் என்ற கருத்தும், பெண்கள் குடும்பத்தை அக்கறையுடன் கவனித்து கொள்ளவும் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கும் உரியவர்கள் என்றும் கற்பிக்கும் உலக அளவில் இது இருக்குது. ஆண்மையின் இயல்பு நிலை அல்லது குணம் என்பது முரட்டுத்தனமாகவும், பெண்மை என்பது மென்மைத்தனமாகவும் சொல்லப்படுது. அதனால் இது இயல்பானது அல்ல. மென்மையான குணங்கள் கொண்ட ஆண்களும் முரட்டுத்தன்மையுடைய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுவே இயற்கை. இவ்வாறு சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான குணங்களாக வரமுறை ஏற்படுத்திய விளைவுதான் இன்றைய நடைமுறை சிக்கல். பெண்கள் மீதான பாராபட்ச தன்மைக்கு பொருளாதாரம், அறிவியல், சமயம், கலாச்சாரம் ஆகிய துறைகளில் பெண்கள் ஓரங்கட்டி இருப்பதை கண்கூடாக சமீப காலத்தில் தற்போது சூழலில் பெண்களுக்கும் சிறுமியர்களுக்கும் இழைக்கப்படும் கொடுமைகள், வன்முறைகள் எல்லாம் சமூக பிரச்சனைகள் ஆக்கப்பட்டு வருது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம நீதியும் சம உரிமையும் கொண்ட சமத்துவ சமுதாயம் அமைவதே சரி. இதைத்தான் பெரியார் போன்ற சமுதாய சீர்திருத்தர்கள் சாதி மத பேதமற்றதாக சமத்துவ சமுதாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லுது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருவருமே சமமாக மதிக்கப்படும் சமுதாயமாகவும் அது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அன்புக்கு பெண், அறிவுக்கு ஆண், இதுவரை மாறலையே. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு குரலில் சொல்கிறார். தாய்க்கு தன் மகன் சான்றோன் என்றும் அறிவு இல்லை என்று பரிமேலழகரும் இதுக்கு உரை எழுதியிருக்காரு. இப்போ வாலி எழுதுகிற சினிமா பாட்டில் பாருங்கள், அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். ஏன் அம்மாவிடம் அறிவை வாங்க முடியாதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்து மதத்தில் உள்ள சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற 3 கடவுளுக்குமே ஆண் பிள்ளைகள் தான் இருக்காங்க. சிவனுக்கு விநாயகர், முருகன் என்ற ஆண் பிள்ளைகளும், விஷ்ணுவுக்கு பிரம்மா என்ற ஆண் பிள்ளையும், பிரம்மாவிற்கு நாரதர் என்ற ஆண் பிள்ளையும் இருக்குது. பெண் பிள்ளை கிடையாது. இந்து சமய புராண இதிகாசங்களில் வரும் கதைகள் பலவும் பெண் அடிமை முறையை பறைசாற்றுவதாக இருக்குது. எவ்வளவு ஆற்றல் அல்லது சக்தி பெற்றவளாக இருந்தாலும், எவ்வளவு ஆற்றல் அல்லது சக்தி பெற்றவளானாலும் பிறந்த வீட்டுக்கு போக கணவன் அனுமதி பெற வேண்டும் என்பது தான் விளக்கம் சிவன் பார்வதி நடனம், சிவ தாண்டவம். எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும் கணவன் கால் பிடித்து விடுவதே மனைவியின் கடமை என்பதை பார்க்கடல் பெருமாள் கால் பிடித்து விடும் லட்சுமி. எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் கணவன் வாக்குக்கு கட்டுப்பட்டவள் மனைவி என் நாவில் சரஸ்வதி வைத்திருக்கும் பிரம்மா. இவைகள் எல்லாமே பெண்ணடிமையை போற்றும் புனைகள் அல்லவா? இந்திய தத்துவத்தில் இறைவனை அர்த்தநாரி என்றும் தமிழகத்தில் தாயுமானவன் என்று சொல்லதை பார்க்கலாம். சினிமா பாடல் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓர் இனம்தான். ஆட நாடு என்ன, வீடு என்ன, காடு என்ன, மேடு என்ன, எல்லாம் ஓர் நிலம்தான். நீயும் 10 மாதம் நானும் 10 மாதம், மாறும் இந்த வேஷம். அதை போல் இப்போ சமுதாயத்தில் யாருங்க நினைக்கிறாங்க? தமிழில் பாருங்கள், ஆண்களுக்கு புலவன், கவிஞன், அறிஞன் அப்படின்னு இருக்குது. அப்போ பெண்களுக்கு எங்கே தமிழ் சொல்லு? ஏன்னா பெண்களுக்கு அறிவும் வலிமையும் இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து இப்படி வார்த்தைகளை உபயோகிச்சுட்டு இருக்காங்க. தமிழில் கணவன் அப்படின்னா கண் ப்ளஸ் அவன், கணவனை கண்ணு போல் பாதுகாக்கணும். அதே பெண்ணுக்கு பாருங்கள், கண் ப்ளஸ் அவள், கண்ணவள்னு சொல்லணும் இல்லையா? சொல்லலையே. அவளை மனைவி என்ற சொல்ல மனையில் இருப்பவள் அல்லது வீட்டுக்காரி என்று தானே சொல்கிறோம். திருக்குறளில் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்ற ஒரு குறள் வருது. மகளிரின் நிறை என்றும் பெருமை என்றும் சிறப்பையும் போற்றாமல் அவர்களை சிறை கைதிகளைப் போல அடிமைகளாக எவனாவது நடத்தலாமா என்று கேட்கிறது வள்ளுவர் காலம் தொட்டே பெண்கள் மீது ஆண்களின் ஆதிக்கம் இருந்தது என்பதை சரியாக இந்த குறள் விளக்குது. பொது மகளிரை திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? வரைவின் மகளிர் என்ன சொல்கிறாரு? வரைவு என்னும் சொல்
ஒருவன் ஒருத்தி என்ற வரையறை செய்து கொள்ளும் திருமணத்தை உணர்த்தும். திருமணம் செய்து கொள்ளாமல் கட்டுப்பாடின்றி காசுக்காக தன் உடல் இன்பத்தை விற்கும் மகளிர் வரைவின் மகளிர்னு சொல்கிறார் அவர். கற்பு எனப்படுவது பெண் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். ஆண் எப்படியும் இருக்கலாம் என்பது தவறு. ஆண் பெண் இருவருக்கும் கற்பு எனும் ஒழுக்கம் பொதுவானது. இதைத்தான் திருவள்ளுவர் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்கிறார். ஒரு ஆண்மகனுக்கு தன் மனைவி அல்லது அல்லாத வேறு ஒருவரை காம எண்ணத்துடன் நோக்காமல் இருப்பது தான் பேராண்மை. ஔவையார் எழுதல ஆத்திசூடியில் விவாதிக்கப்பட்ட பட்டிமன்றத்தோடு விவாதிச்சிருக்காங்க. தையல் சொல் கேளேல் என்பது முக்கியமான கவனத்தை பெறுது. தையல் என்ற சொல் பெண் என்ற பொருளை குறிக்கும். ஔவையார் பெண்ணின் சொல்லை கேளாதே என்ற பொருளில் கூறியிருக்காங்க. தையல் சொல் கேளேல் என்பதற்கு கைகேயினால் தசரதன் பட்ட பாடு நல்ல சான்று. சூர்ப்பனகின் சொல் கேட்டு ராவணன் வீழ்ந்த பாடே மற்றொரு நல்ல சான்று எனவும் கூறும் வகையில் விளக்க உரைகளும் இருக்குது. தையலாக இருந்தால் என்ன, ஆடவராக இருந்தால் என்ன, மெய்ப்பொருள் உள்ள சொல்லை தையல் சொன்னால் அதை கேட்டு தான் வேணும். மெய்ப்பொருள் இல்லாத சொல்லை ஆடவர் சொல்லினும் அதை கேட்காமல் விடத்தான் வேணும். ஆக சொல்லும் சொல்லின் மெய்ப்பொருளை அறிவதன் மூலமே சொல்லப்பட்ட சொல்லை கேட்டு நடப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யணும். அதை விட்டுட்டு மெய்ப்பொருள் இல்லாத சொல்லை எவர் சொல்லினும் அதை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் பெண் என்ற இரு பாலினம் இயற்கையில் ஒன்றை சார்ந்த ஒன்று. அதனால் ஒருவர் மேல் ஒருவர் கீழ் என்ற பேதம் கற்பிக்க கூடாது. ஆண்மை பெண்மை என்ற வரமுறை செய்யும் பொழுது ஆண்மை உயர்ந்ததாகவும் பெண்மை தாழ்ந்ததாகவும் கருதப்படுது. அதுவே ஆணாதிக்கம் செலுத்தும் பெண் அடிமைகளாக இருக்கவும் செய்யுது. பெண் கல்வி, பெண்களுக்கான சொத்துரிமை, கைம்பெண் திருமணம், திருமணத்திற்கு மணப்பெண் ஒப்புதல், கருத்தடை போன்ற பெண்களின் முன்னேற்றத்திற்கான சில நடைமுறைகளை பெண்கள்கிட்ட கேட்கறதே கிடையாது ஆண்கள். விளம்பரங்கள், திரைக்கதைகள், தொலைக்காட்சி தொடர்கள் இவைகளை பெண்களை சித்தரிக்கும் விதம் எப்படி இருக்குது. ஆண்கள் மல்யுத்த நிகழ்ச்சியின் மூலம் பல விளையாட்டுகளின் மூலம் பெரிய வீராதி வீரர்களாக சித்தரிக்கப்படுது. சிறுவர்கள் இந்த வீரர்களின் படங்களை சேகரித்து அவர்களைப் போல இருக்க ஆசைப்படுவதும், அதனால் தங்களை விட பலமானவர்களான சிறுமியர்களை அடிப்பதும் துன்புறுத்துவமான இது இப்போ இயல்பாக இருக்குது. திரைப்பட கதாநாயகர்கள் பற்றியும் அவர்களது ரசிகர்களை பற்றியும் இதே போலவே மதிப்பிட முடியும். காவல்துறை, பாதுகாப்பு படை போன்ற அமைப்புகளில் இப்போதுதான் பெண்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். பொதுவாக இந்த அமைப்புகள் ஆண் தன்மை கொண்ட ஆதிக்கம் செலுத்தும் அமைப்புகளுக்காகவே அறியப்படுது. அப்படி இருக்க அதில் சேரும் பெண்களும் ஆண் தன்மை உடையவராக மாற வேண்டி இருக்குது. அதனால் ஆண் பெண் இருவருமே இயல்பில் அவரவருக்கு விதிக்கப்பட்ட தன்மையினராக இருப்பதில்லை. உயிரியல் அடிப்படையில் அப்படி இல்லைங்க. ஆனால் சமய, கலாச்சார, அரசியல், பொருளாதார கோட்பாடுகள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட நெறிமுறைகளால் சுலபமாக மக்களை கட்டுப்படுத்த முடியுது. சமமற்ற, நீதியற்ற சமூக முறைகளை நீடிக்க செய்வது இத்தகைய படிநிலை அமைப்பு முறைகளே. சாதி, நிறம், தொழில் எல்லாமே படிநிலை அமைப்பால் ஒன்று மேலானது மற்றது கீழானது என்ற வரமுறை தான். ஆண் பெண் என்ற பாலினமும் சேர்ந்துருது. ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள் என்ற பிம்பம் உருவாக்கப்படுது. இந்த கட்டுக்கோப்பான பிரிவு இல்லைன்னா சமூகம் பாழாகிடும் என்பது பெண்களும் நினைப்பது தான் அடிமைத்தனம். ஆண் பெண் சமத்துவ வாழ்க்கைக்கு இருபாலரும் முழு அளவிலான ஆதரவை தருவது என்பது ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வது தான். அது தூய அன்பினால் மட்டுமே முடியும். இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, அன்பின் வழியது உயர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்து உடம்பு அப்படின்னு சொல்கிறார். இதே மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, பெண் வயிற்றில் உண்டாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய்,
பெண்ணின் பெருமையை உணர். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்து சொல்வதற்கு. பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்து சொல்வதற்குன்னு சொல்கிறார். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குது. உலகத்திலேயே உன்னதமான ஒரு இடம் உண்டுன்னா அது உன்னுடைய தாயினுடைய கருவறை தான். உலகத்திலேயே உன்னதமான ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் என்பதை மறந்து விடாத. தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வியிலே உயர்கிறோம். தகப்பன் மகள் என்கிற உறவு மிக மிக உச்சம். தாய் மகன் என்ற உறவு மிக மிக ஆழமானது. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தாய் இல்லாத பிள்ளை தருதலைன்னு சொல்லுவாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஞானிகளை பற்றி பேசும்பொழுது அவன் தாயுமானவன் என்று தான் சொல்லுகிறோம், தந்தையுமானவன் என்று சொல்கிறதில்லை. ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் ஆணுற அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். வெளியே சென்று வந்த ஆணுடைய பையை பார்ப்பவள் குழந்தை, அவனுடைய சட்டப்பையை பார்ப்பவள் மனைவி, அவனுடைய இறப்பையை பார்ப்பவள் தாய். அம்மாவின் நம்பிக்கையான வார்த்தைகள் அனைத்தையும் வெல்லும். மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் சொல்கிறார் கிருபானந்த வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் உலக நீதி. அன்னையும் தெய்வமும் முன்னறி தெய்வம் என்றது கொன்றை வேந்தன். என்னுடைய தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். உன்னுடைய தாயையும் உன்னுடைய தந்தையும் கணம் பண்ணுவாயாக என்கிறார் இயேசுபிரான். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, ஆனால் கெட்ட தாய் என்று யாரும் இல்லை என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவருடைய பெயர்தான் தாய் என்கிறார் வள்ளல் பெருமான். என்னுடைய நல்ல குணங்கள் அனைத்திற்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்கிறார் கண்ணதாசன் அவர்கள். சாதாரணமாக இருந்த நரேந்திரனை விவேகானந்தாக மாற்றியது அவருடைய தாய். சாதாரணமாக இருந்த மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது அவருடைய தாய். சாதாரணமாக இருந்த சிவாஜியை சரத்பதி சிவாஜியாக மாற்றியது அவருடைய தாய். நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் என்னுடைய ஏழை தாய் என்கிறார் அப்துல் கலாம். மனிதர்களிடையே ஆணாதிக்கம் என்பது உலகளாவிய விஷயம் இல்லை. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா கண்டங்கள் முழுவதும் குறைந்தபட்சம் 100 தாய் வழி சமூகங்களை மானுடவியலாளர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சமூக மக்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களின் தாய் வழி குடும்பங்களை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. மரபுரிமை தாய்மார்களிடம் இருந்து அவர்களின் மகன்களுக்கு செல்கின்றன. மரபுரிமை தாய்மார்களிடம் இருந்து அவர்களின் மகளுக்கு செல்கின்றன. இந்த சமூகங்கள் சிலவற்றில் பெண் தெய்வங்களின் வழிபாடும் நடைமுறையில் உள்ளன. இந்த சமூக மக்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களின் தாய் வீட்டிலே தான் வாழறாங்க. தென்மேற்கு சீனாவில் உள்ள மோகாவா இன ஆண்கள் தங்களது குழந்தைகளை வளர்ப்பதை விட சகோதரிகளின் குழந்தைகளை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் தராங்க. தாய் வழி சமூகத்துக்கான சிறந்த சான்றாக பார்க்கப்படுது. தாய் வழி சமூகங்களில் அதிகாரமும் செல்வாக்கும் பெரும்பாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்படுது. கானாவில் உள்ள அசாண்டா எனும் தாய் வழி சமூகத்தில் தலைமை பொறுப்பு ராணிக்கும் ஆண் தலைவருக்கும் இடையே பகிர்ந்து கொடுக்கப்படுது. அசாண்டே சமூக ஆட்சியில் ராணியாக இருந்த நானாயா அசாந்தேவே பிரிட்டிஷ் காலத்தில் காலனித்துவ ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியில் இராணுவத்தை வழிநடத்ததாக சொல்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு மதிப்பீட்டின்படி உலக அளவில் 22 மில்லியன் பேர் கட்டாய திருமண பந்தத்தில் வாழ்ந்து வருவதாக சொல்கிறாங்க. இந்தியா, சீனா போன்ற ஆணாதிக்க நாடுகளில்
இளம் பெற்றோர் ஆண் குழந்தைகளை விரும்பி பெற்றுக்கொள்ளும் போக்கு இன்று உள்ளது. வெகுஜன மக்களின் இந்த மனநிலை பெண் குழந்தைகளை கருவிலே கலைக்கும் எண்ணத்திற்கு வழிவகுக்குது. இன்றைக்கி இந்தியாவில் விவாகரத்து என்னும் மனவிலக்கு அதிகமாகி வருகிறது. இதற்கு சொல்லும் காரணம் என்ன சொல்கிறேன்னா, ஆண் வழி குடும்ப முறை மாறி வருகிறது என்றும், பெண்கள் படித்து வேலைக்கு போவதாலும், பெண்கள் அதிகம் சுதந்திரம் அடைந்ததாலும், ஆண்களின் பிடி தளர்ந்து விட்டதாலும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்கள் பெண்களை தமக்கு சமமாக கருதும் மனப்பக்குவம் இன்னும் முழு அளவில் இல்லாததான் இந்த மனவிலக்கு காரணம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரியாக 100 பெண்களுக்கு 111 ஆண் குழந்தைகள் இருக்காங்களாம். எந்த இடத்துல யார் எதனால் திறமை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அதற்காக அவர்களை கொண்டாடுவது என்ற பழக்கத்தை சமூகம் மேற்கொள்ள தொடங்கிடுச்சுன்னா உலகில் உள்ள சிக்கலிலிருந்து நம்ம அனைவரும் வெற்றி பெறலாம். பெண் என்பவள் அன்பும் அறனும் இந்த உலகத்தில் வளர்ப்பதற்காக தோன்றியவள். அதிலிருந்து எப்பொழுதும் ஒரு பெண்ணு விலகக்கூடாது. ஒரு ஆணை சப்ஸ்டியூட் பண்ணுறதோ, ஒரு ஆணினுடைய இடத்தை அச்சீவ் பண்ணுறதோ ஒரு பெண்ணிற்கான முழு வெற்றி இல்லை. ஒரு பெண்ணாகவே முழுமையாக இருந்து ஒரு ஆணால் மதிக்கப்படுவதும் கொண்டாடப்படுவதும், ஆண் அவருடைய மேன்மையை ஒப்புக்கொள்வதும் பெண்ணிற்கு உண்மையான பெருமை. பெண்ணின் பெருமையை பேசுவதை விட உணர வேண்டும். சில ஆன்மீக இயக்கங்கள் பெண்களை சில மந்திரங்கள் ஜெபிக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருந்த காலத்தில் மகரிஷி அவர்கள் பெண்களுக்கான பிரமணத்தை கொடுத்து அவர்களை ஞானாசிரியர்களாக்கினார். உலகமே ஞானியர்களின் காலை தொட்டு வணங்கினாலும் எந்த ஞானியானாலும் அவனுடைய தாயினுடைய காலை தொட்டுத்தான் வணங்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் லண்டன் போயிருக்காரு. ஒருத்தவங்க அவருடைய ஐயா, எங்கள் நாட்டில் ஆண் பெண்ணிற்கும் பெண் ஆணிற்கும் கை கொடுத்து இயல்பாக இருக்குது, இதுபோல் உங்களது நாட்டில் கை கொடுப்பாளா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு விவேகானந்தர், உங்களது நாட்டு இளவரசிக்கு நீங்கள் எத்தனை முறை கை கொடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த நபர், அது எப்படிங்க, அவங்க எங்கள் நாட்டு இளவரசி, எப்படி நாங்கள் அவங்களுக்கு போய் கை கொடுக்க முடியும்னு சொன்னாங்களாம். சுவாமி விவேகானந்தர் அப்படி தான், நாங்கள் எங்கள் இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் இளவரசியாக பார்ப்பதால் கை கொடுப்பதில்லை என்றாராம். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின்னால் என்ன விளைவு வரும் என்ற முன்னோக்கி சிந்திப்பவர்கள் தான் பெண். ஒரு சினிமா பாடலை சொல்லுவாங்க இல்லைங்களா, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய கம்பெனியில் டைரக்டராகவோ ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாகவோ இருந்தாலும் அந்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் பெண்களுக்கு தான். இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்தில் எந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணினத்தின் பெருமையை போற்றி பாதுகாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயம் தான் உலக அரங்கில் எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிறது என்று ஒரு இந்திய தத்துவம் சொல்லுது. பெண் என்பவள் குழந்தையாகவும் பருவ மங்கையாகவும் இல்லத்தரசையாகவும் பல நிலையில் சிறப்பாக இருக்காங்க. ஆனால் மகரிஷியோ ஒரு மரத்திற்கு ஆணிவேர் முக்கியமாக இருப்பது போல இல்லத்தரசியாக இருக்கும்போது தான் பெண்களுக்கு சிறப்புன்னு சொல்கிறார். பெண்களை உயர்த்தும் போது நாம் உயர்கிறோம் என்பது தான் அடிப்படை. ஒரு துறையில் பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்தா அவர்கள் அந்த துறையை மட்டும் மேம்படுத்த மாட்டாங்க, கருணையுள்ளத்தோடு மற்றதையும் மேம்படுத்துவாங்க. பெண்களை எப்பொழுதும் யார் அடிமைப்படுத்துகிறார்களோ இயற்கை அதனை சரி செய்யும். ஒரு துவாராயாக, பூம்புகாராக, குமரிகண்டமாக அழிவை ஏற்படுத்தியது உங்களுக்கே தெரியும். இறைவனை உயர்த்தி பாடுகிற பொழுது நம் மனமும் இறைநிலையோடு உயரும். குழந்தைகளை வளர்கின்ற பருவத்தில் இருப்பதனால் அவர்களை பாராட்டுவதால் உயிர் உணர்வை வளர்க்கும், மனோதிடத்தை வளர்க்கும், சிந்தனை எல்லையை விரிக்கும். அதுபோல் ஒவ்வொரு துறையிலும் பெண் செய்கிற சேவைக்கு நன்றியை தெரிவிக்கும் பொழுது அல்லது அவர்களை பாராட்டும் பொழுது அல்லது நற்சான்று கொடுப்பது தான் நமது கடமை. இதுக்கு தான் பாரதியார் சொல்றாரு, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்,
கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை ஆற்றிடும் காணின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறார். ஒன்றே குறிப்பார்த்து அதை அடைவது என்பது ஆணின் பழக்கம். மேலும் வேட்டையாடும்போது சிறு வயதிலே விளையாட்டை தொடங்கினான். உலகில் விலங்குகள் சிறு வயதில் மட்டும்தான் விளையாடும், வயதான பிறகும் விளையாடுவோம் மனிதன் மட்டும்தான். முதல்ல விளையாட்டுக்காக வேட்டையாடுவதும் பிறகு பொழுதுபோக்காக வேட்டையாடுவதுமாக இருந்தது. இந்த விளையாட்டு மட்டைப்பந்து, கால்பந்து, கூடைப்பந்து, படகு போட்டி, சீட்டாட்டம் என ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாட வேண்டும் என்பதுதான் ஆணிற்கு பழக்கமாக ஏற்பட்டது. ஆனால் பெண்கள் பல விளையாட்டுகளை ஒரே நேரத்தில் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார். ஆடிக்கொண்டே இருக்கும் தையர் பொறியனை அசைக்கும் ஓர் கை, ஆடிக்கொண்டே இருக்கும் தையர் பொறியனை அசைக்கும் ஓர் கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர் கை, பாடிக்கொண்டிருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டிருக்கும் குடுத்தன நலத்தை நெஞ்சுன்னு சொல்கிறார். ஆடிக்கொண்டிருக்கும் தையர் பொறியனை அசைக்கும் ஒரு கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையனை வாங்கும் ஒரு கை, பாடிக்கொண்டிருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டிருக்கும் கொடுத்தன நலத்தை. ஒரு அம்மா தலையில் எடுத்துக்கிட்டு வந்தாலும் அந்த குடமும் கீழே விழாமல் பார்த்துக்குவாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தையும் நினச்சி வருவாங்க, வாயால் பாட்டும் பாடிக்கிட்டு வருவாங்க அப்படின்றது தான் பாரதிதாசன் சொல்கிறார். மகரிஷிக்கிட்ட பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா சமமானவர்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்கிறாங்க, பெண்கள் சிறப்பானவர்கள் என்றார். காரணம், பெண்ணினிடம் தாய்மை, பெண்மை, இறைமை என்ற தன்மை இருக்குதுன்னு சொன்னார். ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு வேலை செய்கிறதுக்கு 100 கலோரி பேராற்றல் வேணும்னா பெண்களுக்கு 8000 கலோரி தேவைப்படுது. மகரிஷி பெண்ணின் பெருமையை பற்றி சொல்லும்போது, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய், வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமும் அறிந்தோர் எத்தனை பேர், வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர்னு சொல்கிறார். தாய் என்பவள் தன்னை உருக்கி என்னை செய்தவள். எப்படின்னா, தொப்புள் கொடி வழியாக அம்மா நமக்கு 300 நாட்களும் ரத்தம் கொடுத்து கருவறையில் நம்ம வளர்க்குறாங்க. உலகிலேயே அதிக இரத்த தானம் செய்தவர் யாருன்னா நம்ம தாய் தான். 1000 யூனிட்டு மரண வலியை தாங்கி நம்ம ஈன்றெடுத்த தாய் உலகத்தில் மிக சிறந்த ஆளுமை திறன் உள்ளவள். ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லணும், அதை பிறந்தவுடன் 1 மணி நேரம் ஆனதான் அம்மா கொடுத்த தாய்ப்பால் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நோய்களையும் தாங்கக்கூடிய எதிர்பார்த்தலை அளிக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அம்மாவை நாம் அவர்களுடைய மனம் நோகாமல் அவர்கள் சொற்படி நடக்கிறோமா, அல்லது அவர்களுக்கு தினமும் ஃபோன் செய்து நன்றிமான்னு சொல்கிறோமா? இல்லையே. ஆனால் இன்று முதல் எந்த சூழ்நிலையிலும் என் அம்மாவை காயப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துங்க. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தன்னுக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே திருக்கோயில், அவளே என்றும் என் தெய்வம்னு சொல்லிட்டு சினிமா பாடல் இருக்கு இல்லையா? எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மட்டுமே திருக்கோயில், அவளே என்றும் என் தெய்வம். இந்த வைர வரிகள் என்ன மாதிரி வரிகள் பாருங்கள். மகரிஷிக்கிட்ட ஏன் பெண்களுக்கு மனைவி நல வேட்பாளர் கொண்டாடுறது போல் ஆண்களுக்கு விழா எடுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மகரிஷி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, பெண்களுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அவர்கள் அது தனக்குன்னு வச்சுக்க மாட்டாங்க, குடும்பத்திலும் சமுதாயத்திற்கும் அதை போல் பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம கணவருக்கு மனைவி நல வேட்பு கொண்டாடுறது இல்லைன்னு சொன்னாராம். மனைவி நல வேட்பு நாளில் கணவன் மனைவியை கண்ணுக்கு கண் பார்ப்பதும் மனைவி கணவனை கண்ணுக்கு கண் பார்ப்பதும் சிரமம். ஆனால் மனைவி கணவனை கண்ணுக்கு கண்ணாக்க பார்ப்பது எளிது. இதுக்கு மகரிஷி மனைவி நல வேட்பு நாளுக்கு ஒரு கவி கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கு. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனைப்பதியாய் கொண்டன் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில்
அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரு ரங்கநாயக்கர் என்ற மனைவியிட இருந்து மேலாண்மை கற்றுக்கொள்வது பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். விஞ்ஞானம் ஆண்களை விட பெண்கள் வலிமையானவர்கள் இருந்தது. மைக்கேல் குரியன் என்பவர் பெண்களுக்கு மூளையில் சுரக்கக்கூடிய செரட்டோனின், அசிஸ்டாசின் என்ற 2 ஹார்மோன்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக சுரக்குது. செரட்டோனின் ஹார்மோன் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையை கொடுக்குது. அசிட்டோசின் ஹார்மோன் அனைவரிடம் அன்பாக பழகிறதுக்கு வழி செய்யுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. யார்? மைக்கேல் குரியன். ஆண்களிடம் உள்ள ஒய் குரோமோசத்தை விட பெண்களிடம் உள்ள எக்ஸ் குரோமோசோம் அளவு பெரியது. மரபு அணுக்களும் ஒய் குரோமோசத்தை விட எக்ஸ் குரோமோசோமும் 10 மடங்கு அதிகம்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆண் பெண்ணை போல இருக்க முடியறது இல்லை. ஒரு ஆண் ஏன் பெண்ணை போல இருக்க முடியறதில்ல? 1905ஆம் ஆண்டு 2 விஞ்ஞானிகள் நைட்டி ஸ்டீபன் மற்றும் வில்லியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்களிடம் உள்ள ஒய் குரோமோசத்தை விட பெண்களிடம் உள்ள எக்ஸ் குரோமோசோம் அளவு பெருசுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே இதை 1991ஆம் ஆண்டு இதன் தொடர்ச்சியாக ராபின் பீட்டர் பேட்ச்குட் பெலோ என்ற 2 விஞ்ஞானிகள் மேலும் ஆராய்ந்து ஒரு ஆண் ஆணாக இருப்பதற்கு காரணம் XRY என்ற ஜீன் தான். மேலும் அவங்களுடைய ஒய் குரோமோசத்தில் 100 மரபணுக்கள் இருக்கின்றன. ஆனால் பெண்களிடத்தில் உள்ள எக்ஸ் குரோமோசத்தில் ஆயிரக்கணக்கான மரபணுக்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை விட பெண்களின் சராசரி வயது அதிகம். காரணம், அவர்களிடம் 2 எக்ஸ் குரோமோசோம்கள், ஆண்களிடம் 1 ஒய் குரோமோசோம் உள்ளது. மேலும் வாழ்க்கையில் பல முயற்சிகள் எடுப்பதால், சாகசங்கள் செய்வதால், மதுவிற்கு அடிமையாவதால் ஆண்களின் ஆயுள் குறைக்குது. பெண்களுக்கு இதய நோய் வருவது மிக மிக குறைவு. ஒரே பிரச்சனை, வயசான காலத்தில் பெண்களுக்கு அல்சைமர் என்ற நோய் தாக்குது. சென்னிஸ் கிரீஸ் ஒய் குரோமோசத்தில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. இதை அப்படியே ஒத்துக்கிட்ட இங்கிலாந்து மரபுக்கூறு அறிஞர் பிரியன் சைஸ் என்பவர் ஆதாமின் சாபம் என்ற புத்தகத்தில் 2007 எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவருக்கு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இப்படியே போச்சுன்னா 1,25,000 ஆண்டுகளுக்கு பின்னு ஆண் வர்க்கமே இல்லாமல் போகுன்றார். மனித இனம் ஒரு முடிவுக்கு வந்துடும். மனிதன் பலவீனமானவன் என்பதனால் மட்டுமல்ல, அவனுடைய ஒய் குரோமோசோம் ஒரு காலத்தில் சிறிதாக மாற்றமடைந்து கொண்டே மனித இனம் தானாகவே அழிந்துடும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே திருக்கோயில், அவளே என்றும் என் தெய்வம். மனித இனம் ஆரம்பம் எப்படி வளர்ந்ததுன்னா மரத்தில் இருந்து இறங்கிய அந்த இடைப்பட்ட நிலையில் இருந்த மனிதன் 3 செய்திகளை சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. 1, பலம். அவன் பலத்திற்காக மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தான். மனிதன் விருந்தோம்பல் ஆரம்பித்தது மாமிச உணவில் தான். 2வது, எந்த தாவர உண்ணியும் தன்னுடைய உணவை வேறு யாருடனும் பகிர்ந்து கொண்டதில்லை. ஆனால் மாமிச உண்ணிகள் தன்னுடைய உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ண ஆரம்பிக்குது. 3வது என்னென்னா, ஒரு சிங்கம் சாப்பிட்டவுடன் பெண் சிங்கம் சாப்பிடும், அதற்கு பிறகு நரிகள் சாப்பிடும், பிறகு வல்லூறுகள் சாப்பிடும், பிறகு எறும்புகள் சாப்பிடும். மாமிச உணவை வைத்திருக்க முடியாது. அதை பகிர்ந்து தான் சாப்பிட்டு கொடுக்கணும் என்பதால் தான் ஒரு முறை சாப்பிட்டால் அது அதிக நேரம் தாங்குவதால் மனிதன் வேட்டையாடி விருந்தோம்பல ஆரம்பித்தான். ஒரு பெண்ணிற்கு உடலில் இருக்கும் கொழுப்பு 25%, ஆணிற்கு 12% கொழுப்பு. காரணம், குழந்தை பேறு, பால் கொடுத்தல், மாதவிடாய், மேலும் அழகான உடல் அமைப்பு பெண்களுக்கு தேவை என்பதாலும் இயற்கை அளித்திருக்கிறது. பெண்ணை விட 30% வலிமையாகவும் 10% எடை கூடுதலாக 7% உயரமாகவும் ஆண் இருக்கிறான். இது இயற்கை ஆணிற்கு வேட்டையாடுவதற்காக தொடக்கத்திலே அளிக்கப்பட்ட கொடை. உடல் அமைப்பிலே ஆணிற்கு அதிகம், பெண்ணிற்கு குறைவு. ஆணிற்கு உள்ளத்திலே மனோதிடம் குறைவு, பெண்ணிற்கு உள்ளத்திலே மனோதிடம் மிக மிக அதிகம்.
ஃபிசிக்கல் அண்டு பிசியாலஜிக்கல் என்ற விஷயத்தில் சிந்திக்கணும்னா எல்லா பெண்களிடம் உள்ள குறை என்னென்னா தன்னை மிகவும் அழகு பொருள் என்ற எண்ணம் இருக்குது. தமிழ் சமுதாயம் இதை வளர்த்து விட்டுருக்கு. இதை நாலடியார் ஒரு பாடலில் சொல்கிறாரு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு கூந்தலின் அழகும் வளைந்த உடக்கு கூடிய ஆடையின் அழகும் மஞ்சள் பூசிய மேனி அழகும் கசடர கற்ற கல்வியின் முன்னால் அழகல்ல கல்வி அழகே அழகுன்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு அழகு எதுனா படிப்பு தான் அப்படின்னு சொல்லி நாலடியார் சொல்கிறார். தோற்றத்திலே நாளாக நாளாக முதிர்ச்சியும் முடி வளர்ச்சியும் பெற்ற மனிதன் உடம்பில் முதிர்ச்சியும் உள்ளத்திலே குழந்தைத்தனத்தையும் பெற்றான். பெண்ணோ உடலிலே குழந்தைத்தனத்தையும் உணர்விலே முதிர்ச்சியும் வரவழைச்சிக்கிட்டாங்க. இதுதான் ஆணிற்கும் பெண்ணிற்கும் உள்ள வேறுபாடு. சைவ மரபில் 2 ஓமைகள் உண்டுங்க. குட்டி குரங்கு தாய் குரங்கை பிடித்து செல்லும். எப்பொழுது குட்டி குரங்கு தாயை பிடிக்கவில்லையோ அப்பொழுதே அது தாய் குரங்கு அந்த குழந்தையை விட்டுடும். தாய் பூனை தன் குட்டியின் கழுத்தை பிடித்து பத்திரமாக எடுத்து செல்லும். 3வது, முன்கூட்டியே பிறப்பித்து தன் பையில் வைத்திருப்பது கங்காரு. இதைத்தான் நாம் இப்போது செய்து வரோம். 30 வயது ஆனாலும் குழந்தைகளை கங்காரு போல் சுமந்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை கீழே இறக்கி விடுவதற்கு தயாராகவே நம்ம இல்லை. பிள்ளை தப்பு செய்துவிட்டால் என்ன செய்வது என்று கங்காரு தன் பையிலே தூக்கி வளர்ப்பது போல நாம் நினைவிலே தூக்கி வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்களை. மற்ற எந்த இனங்களிலும் அப்பாவும் அம்மாவும் குழந்தையை பராமரிப்பது இல்லை. மனித இனத்தில் மட்டும்தான் குழந்தைய பராமரிப்பு நடக்குது. காரணம், யார் ஒருவர் தொழிலில் அதிக முதலீடு செய்கிறார்களோ அவர்கள் தொழில் மீது அதிக கவனம் செலுத்துவாங்க. அதை போல் நாம் வளர்ப்பில் அதிக முதலீடு செய்தவர் தாய் பங்கு அதிகம். ஒரு நிறுவனத்தில் யார் அதிகம் முதலீடு செய்கிறார்களோ அவர்கள் தான் அந்த கம்பெனியில் அதிக கவனம் செலுத்துவாங்க. அதை போல தாயானவள் குழந்தை வளர்ப்பில் அதிகம் சிரமம் எடுத்துக்கொள்கிறாங்க. ஏன்னா சினை முட்டையின் எடையை ஒரு விந்து துளியின் எடையை விட 10 லட்சம் மடங்கு அதிகம். எனவே ஆணை விட பெண் தான் அதிக முதலீடு செஞ்சாங்க. அதனால தான் அவருக்கு குழந்தையை வளர்ப்பது அதிக அக்கறம் எடுத்துக்கிறாங்க. முட்டை இடுகிற இனங்களில் பாதுகாப்பது என்பது வேறுபடுகிறது. பறவைகளை பொறுத்தவரை பெண் முட்டையிட்ட பிறகு ஆண் தான் பாதுகாத்துக்குது. அல்லது பெண் அதை அடைகாத்தால் ஆண் வெளியே சென்று உணவை தேடிக்கிட்டு வரும். மீன்களை பொறுத்தவரை பெண்கள் சினை முட்டைகளை தண்ணீரில் விட்டுவிடும். உயிரணுக்களை ஆண் மீன்கள் தண்ணீரில் விட்டுவிடும். எனவே அங்கே பாதுகாப்பு என்பதற்கு பேச்சுக்கே இடம் இல்லை. இருவரும் சமமாக முயற்சி செய்து. பேராலோப்ஸ் என்கிற பறவை, சேண்ட் பேக் ஃபைபர் என்கிற பறவை, இதில் ஆண் பறவை அடைகாக்கும், பெண் பறவை உணவை தேடிக்கொண்டு வரும். ஏன்னா பெண் பறவை முட்டையிட்டவுடன் பெண் பறவையின் எடை குறைந்து விடுவதால் அதை அடைகாக்க வேண்டிய சக்தி இல்லாதால் இறை தேட சென்றது. சில இனங்களில் பெண்ணே ஆண் இனங்களை தின்று விடுவது உண்டு. சிலந்தி, பிரேயிங் மேண்டிஸ் என்கிற பூச்சி சந்தோஷமாக ஆண் இனம் தின்பதற்கு கொடுக்குது. காரணம், பெண் சிலந்தியை பார்ப்பது அரிதாகிவிடுது. குடும்பம் என்ற அமைப்பு 5 வகையில் இருக்குங்க. தம்பியும் அக்காலும் திருமணம் செய்து கொள்வது, சகோதரிகளை வேறு குடும்பத்திலிருந்து திருமணம் செய்து கொள்வது, கணவன் மனைவி திருமணம் செய்து கொள்வார், பிறர் உறவை வைத்துக் கொள்வதில் தடையில்லை. ஒரு கணவன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற நிலை. ஆண் என்பவனும் பெண் என்பவளும் ஒரு செமி சர்க்கிள். ஆனால் ஞானி என்பவனும் புல் சர்க்கிள். ஆண் பெண் என்ற முழு பேதத்தையும் பாலுணர்வையும் காலத்தையும் கடந்தவன் நான். ஆண் பெண் என்ற முழு பேதத்தையும் பாலுணர்வையும் காலத்தையும் கடந்தவன் ஞானி. ஒரு ஆணுக்குள் 70% ஆண் தன்மையும் 30% பெண் தன்மையும், ஒரு பெண்ணுக்குள் 70% பெண் தன்மையும் 30% ஆண் தன்மையும் இயற்கையிலே இருக்குது. வலதுகை இடதுகை சண்டை போடுவதை விட இணைவது நல். இதை போல ஆணும் பெண்ணும் சண்டை போடுவதை விடுத்து இணைந்தால் ஆற்றல் அதிகம். இதைத்தான் ஆங்கிலத்தில் சினர்ஜி என்று சொல்லுவாங்க. அதர் ஏஜென்ட் டு ப்ரொடியூஸ் எ கம்பைன்டு எஃபெக்ட் greater than the sum of their
செப்பரேட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பெண்களை எப்பொழுதும் யார் அடிமைப்படுத்துகிறாளோ இயற்கை அதனை சரி செய்யும். விதிவிலக்கு. விதி என்று சொன்னால் இயற்கை அமைப்பு என்று ஒன்று இருக்குது. விதிவிலக்கு என்பது மலர் என்றால் மனம் வீசும். ஒரு சில மலர்கள் முகந்தாலே மயக்கம் வரும். அதனால் மலர் மனம் வீசாது என்று பொருள் அல்ல. இவற்றையெல்லாம் விதிவிலக்காக எடுத்துக்கணும். கிண்டியில் முதலை பார்க்கில் பார்த்து கொண்டிருந்த ஒரு குழந்தை முதலை இருக்கும் குளத்தில் குதித்து விட்டது. உடனே அந்த தாய் குதித்து குழந்தையை தூக்கி கொண்டு வெளியேறினார். இது விதி. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கை நதியில் பரிசில சென்று திரிவேணி சங்கத்தை பார்த்து திரும்புவாங்க. அப்படி சென்று திரும்பி கொண்டு இருக்கும்போது படகோட்டி சொன்னால், இந்த இடத்துல முதலைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் தண்ணீரில் யாரும் கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு பெண் குழந்தை விளையாட்டாக தண்ணீரில் கையை விட்டு கொண்டே வருது. எதிர்பாராத விதமாக ஒரு முதலை அப்பெண் குழந்தையின் கையை பிடித்து விட்டது. அப்போது என்ன ஆகும்? ஒரு பக்கம் முதலை இழுக்குது, ஒரு பக்கம் படகு ஆடுது. அப்போது படகோட்டி அந்த குழந்தையின் தகப்பன்னு சொல்கிற, ஐயா, இந்த படகில் உள்ள 10 பேருடைய உயிர் முக்கியமா அல்லது உங்களது குழந்தை முக்கியமா என்று யோசித்து பாருங்கள். ஏன்னா முதலைக்கு தண்ணீரில் பலம் அதிகம். குழந்தையின் தகப்பனார் குழந்தையை அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் கழட்டிவிட்டு குழந்தை தண்ணீரில் வீசிட்டார். இது விதிவிலக்கு. பெண் என்றால் பெட்டு, அடக்கம் பெற்று இருப்போல் என்று சொல்லுவாங்க. ஆண் என்றால் ஆண்டு கொண்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. பலம் அதிகமான ஒரு புழு பலம் குறைந்த ஒரு புழுவை அழுத்திய பொழுது அதிலே ஒரு பகுதி அந்த புழுவினுடைய உடலுக்குள் உள்நோக்கி இழுக்கப்பட்டு பலம் அமையுது. அங்கே அமைந்தது தான் மெட்டு, அடங்கி இருப்பது. பிரச்சனை என்கிற நிலையிலே பலம் அதிகம் உள்ள ஒரு புழு அதை முன்னோக்கி நீட்டப்பட்டு அதிலே அமைந்த ஒரு பிசியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அங்கே தொடங்கிது. ஆண் பெண் என்று சொல்லுது. வாம் ப்ளஸ் மேன் உமன். கல் என்ற சொல்லிலிருந்து கற்பு வந்தது. சாப்பிடுகிற பொருளில் 2 பொருள் எப்பொழுதும் கெடாத பொருள். நன்றாக காய்ச்சிய நெய், 2வது தேன். தேன் என்பது தானும் கெடாமல் தன்னோடு சேர்ந்த பொருளையும் கெடாமல் பார்த்து கொள்வதால் தமிழகத்தில் பெண்களுக்கு தேன்மொழின்னு பேர் வைப்பாங்க. தாய் எல்லா உயிரினங்களுக்கும் குழந்தையை பெற்றெடுக்கும். அப்பாவை போல வீரம் இல்லை என்றாலும் அம்மாவை போல ஈரம் இருக்கணும். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் போய் சேர்வதில்லை. பண்பு தவறிய பிள்ளை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் போய் சேர்வதில்லை. பண்பு தவறிய பிள்ளை பெற்றவர்கள் போய் சொல்லி வாழ்வதில்லைன்னு ஒரு சினிமா பாடல். வெளிநாட்டினரை நம்முடைய பண்புகளை, பழக்க வழக்கங்களை, உணவு முறைகளை, கலாச்சாரத்தை, ஆளுமை திறனை அனைத்தையும் அவர்கள் கற்று மாறி வருகிறாங்க. ஆனால் நம்முடைய குழந்தைங்க இப்போ விஞ்ஞான வளர்ந்த காலத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தை கற்று அவர்கள் பக்கம் திரும்புகிறாங்க. பெண்கள் இடத்துல 3 பத்திரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கைப்பத்திரம், வாய்ப்பத்திரம், கற்பு பத்திரம். இந்த கற்பு பத்திரத்துக்கு மகரிஷி ஒரு பாட்டு சொல்கிறாரு. உள்ளத்தில் எழும் இயற்கை வேகத்தாலும் உலக இயல்பு அறியாத பருவத்தாலும் கள்ளத்தின் அழகினிலே சிக்கி உண்மை காதல் என எண்ணி பிறர் சூழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் வீழ்வார் வீண் பழியும் கொள்வார். விளைவு அவர் வாழ்நாள் முழுவதும் நீளும். சொல்லத்தான் தெளிந்தாலும் பின் என் செய்வார். திருந்தி நலம் காணவனா தவறு அன்பரேன்னு சொல்கிறார். பெண்கள் இடத்துல 5 கை விரல்களைப் போல் எப்பொழுதும் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. சுண்டு விரல் அவரவர் மனத்தால், உடலால், அன்பால், அறிவால், ஒழுக்கத்தால் நல்லா இருக்கணும். சுண்டு விரல் சொல்கிறது. மோதிர விரல் என்ன உணர்த்துதுன்னா, சுற்றத்தார், உறவினர், நண்பர்கள் இவர்களுக்கு நட்பு நலம் வேணும். நடுவிரல் என்ன குறிக்குதுன்னா, சமுதாய நலம் நம்மால் சமுதாயத்திற்கும் திருப்பி கொடுக்கணும். ஆள்காட்டி விரல்னா எண்ணம் சொல் செயல் உயர்வாக இருக்கணும்னு உணர்த்துது. கட்டை விரல்னா ஆபாசம், கற்றபடி நடத்தல், தத்துவத்தில் தெளிவு வேணும்னு சொல்லுது. மாறி வரும் இந்த தற்கால சமுதாய பார்வையில் ஆண்கள் இப்போ எப்படி காணப்படுறாங்கன்னா, சமூகம் அவர்களை எப்படி நிர்பந்திக்கிறதுன்றத சிலது ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். பெண்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஆண்மகன் வீட்டு வேலை செய்தாலோ, குழந்தை பராமரிப்பில் ஈடுபட்டாலோ பொண்டாட்டி தாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் அழக்கூடாது, ஆண் அழுதால் அழுமூஞ்சி, அழாவிட்டால் உணர்ச்சி இல்லாதவன், மனைவி அடித்தால் முரடான்,
மனைவியை அடித்தால் முரடன், மனைவியை அடித்தால் தற்காப்பு. தான் தானாக முடிவெடுத்தால் ஆதிக்கவாதி, ஆண் தானாக முடிவெடுத்தால் ஆதிக்கவாதி, பெண் தானாக முடிவெடுத்தால் விடுதலை விரும்பி. பெண் விரும்பாத ஒன்றை ஆண் வலியுறுத்தினால் அதிகாரம், ஆண் விரும்பாததை பெண் வலியுறுத்தினால் சலுகை கேட்பது. ஒரு பெண்ணை அழகி என்றால் அது பாலியல் துன்புறுத்தல். எதுவும் சொல்லாமல் இருந்தால் அழகுணர்ச்சி இல்லாதவன். பெண்ணை வர்ணித்தால் பெண் பித்தன், இல்லையெனில் கற்பனை இல்லாத கபோதி. மனைவிக்கு பூ வாங்கி கொடுத்தால் காக்கா பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க, வாங்கி கொடுக்கவில்லைன்னா அக்கறை இல்லாதவன்னு சொல்கிறாங்க. தலைவலி என்று மனைவி திரும்பி படுத்தால் அவள் சோர்வாக இருக்கிறாள். அதே காரணத்தால் கணவன் திரும்பி படுத்தால் அவன் மீது அன்பில்லாதவன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி உடலுறவு கொள்பவன் கணவன், அடிக்கடி உடலுறவு கொள்ள கணவன் ஆசைப்பட்டால் அவன் காமுகன், இல்லைன்னா அவனுக்கு வேறு யாருடனே தொடர்பு. இப்படி பல வரைமுறைகள் ஆண்களுக்கு பெரும்பாலும் இப்போ நடைமுறையில் இருக்குது. மகரிஷி வடிவமைத்து கொடுத்த வாழ்க்கை வளர் உயர்படிகள் 5: உடல் நலம், மனநலம், நட்பு நலம், கருமைய தூய்மை, இறைநிலை உணர்தல். இது இருபாலருக்கும் பொருந்தும். கல்வியின் பயன் அறிவு, அறிவியின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். ஒவ்வொருவருக்கும் மனதை வேலைக்காரனாகவும் மூளையை தலைவனாகவும் வைத்துக்கொண்டு சிந்திக்கணும். உலக அமைதி என்பது உன் அமைதியிலிருந்து தொடங்க வேண்டும். தனி மனித அமைதியிலிருந்து தொடங்கணும். அமைதி இருந்தால் அமைதி இருக்கும். இல்லத்தில் அமைதி இருந்தால் அவனியில் அமைதி இருக்கும். இதைத்தான் மகரிஷி அனைவருக்கும் பிரம்மஞானம், அனைவருக்கும் கல்வி, அனைவரும் தன் கர்மாவை கழிப்பதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்றது தனி மனித அமைதியில் தொடங்கி உலக அமைதியை பண்ணுறாங்க. அது இருபாலருக்கும் உணர்ந்தது. இவ்வளவு நேரம் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி பெண்ணின் பெருமையை உணர்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.